மல்டிப்ளை ஆயிருக்கா 1 2 இஸ் 2. அடுத்து எகெயின் அந்த 2 கூட 2 மல்டிப்ளை ஆயிருக்கா 2 2s are 4. அடுத்து இந்த 4 கூட 2 மல்டிப்ளை ஆயிருக்கா 4 2s are 8, 8 2s are 16 and etc. going on. ஓகேவா? சேம் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ அடுத்தடுத்து வரக்கூடிய டேர்ம்ஸ் கூட மல்டிப்ளை ஆகி வந்ததுன்னா அது ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன். இதை ஜிபி அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ அடுத்தடுத்த டேர்ம் கூட ஆட் ஆர் சப்ராக்ட் ஆகிட்டே போச்சு அப்படின்னா அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயும் T1 T2 T3 T4 எக்ஸெட்ரா இந்த மாதிரி வேல்யூஸ் போய்கிட்டே இருக்கும். இது ஜென்ரல் டேர்ம். இன்னொரு டேர்முக்கான வேல்யூ இது. ஸோ இதில் ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ, செகண்ட் டேர்ம் ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப் கமா எக்ஸெட்ரா. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ, செகண்ட் டேர்மில் ஏ கூட ஆர் மல்டிப்ளை ஆகிருக்கு. அதே போல் தேர்ட் டேர்மில் ஏஆர் கூட ஒரு ஆர் மல்டிப்ளை ஆகிருக்கு. அண்ட் அடுத்த டேர்ம் ஏஆர் ஸ்கொயர் கூட ஒரு ஆர் மல்டிப்ளை ஆகி ஏஆர் கியூப்னு போயிருக்கு. இதுதான் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். சரியா? இதோட ஜென்ரல் டேர்ம் Tn is equal to AR power n minus 1. ஓகேங்களா? ஜென்ரல் டேர்ம் Tn is equal to AR power n minus 1. இது ஃபார்முலா, டேர்ம் ஃபார்முலா இது. ஓகேவா? இதில் ஆர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா ஆர் அப்படின்றது காமன் ரேஷியோ. இந்த காமன் ரேஷியோ நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறோன்னா T2 by T1 which is equal to T3 by T2 எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம். T2 by T1 which is equal to T3 by T2. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம எக்ஸைஸ் 2.7 பார்க்க போகிறோம். எக்ஸைஸ் 2.7ல் ஃபஸ்ட்டு ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வென்சஸ் ஆர் இன் ஜிபி. இந்த சீக்வென்ஸ் ஜிபியில் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் நான் சம் நம்பர் 6th and 7th போடுறேன். சம் நம்பர் 6 பாருங்கள், 120 60 30 18 கமா எக்ஸெட்ரா கோயிங் ஆன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ ஏ இஸ் ஈக்குவல் டு 120. சரியா? அடுத்து நம்ம ஆர் ஃபைண்ட் பண்ணோமா, ஆருக்கான ஃபார்முலா T2 by T1 is equal to T3 by T2. இது ஜிபியில் இருக்குது அப்படின்னா நமக்கு ஆர் வேல்யூ ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னால இது ஜிபியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு T2 by T1 இஸ் ஈக்குவல் டு T3 by T2. T2ஓட வேல்யூ 60 டிவைடட் பை T1ஓட வேல்யூ 120 இஸ் ஈக்குவல் டு T3ஓட வேல்யூ இது பாருங்கள் T1, இது T2, இது T3, இது T4 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்குமா. T3ஓட வேல்யூ 30 டிவைடட் பை T2ஓட வேல்யூ 60. இப்போ இது கேன்சல் ஆகுதா பார்க்குமா, 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். இது 1 டைம், இது 2 டைம், 1 டைம், இது 2 டைம். ஸோ 1/2 which is equal to 1/2. ஆரோட வேல்யூ ஈக்குவலாக வந்தது அப்படின்னா அது ஜிபி. சரியா? இப்போது இது நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/2 1/2 கிடச்சிருச்சு. அதே போல் T4 by T3யும் ஈக்குவலாக வந்தால் தானே அது நமக்கு ஈக்குவல். ஆர் இஸ் ஈக்குவல் டு T4 by T3 which is equal to T3 by T2. T4ஓட வேல்யூ 18 divided by 30 which is equal to 30 divided by 60. கேன்சல் ஆனால் 1 டைம், இது 2 டைம், இது 6 டேபிளில் கேன்சல் ஆச்சுன்னா 3 டைம், இது 5 டைம், 3/5. ஸோ ரெண்டோட வேல்யூ ஈக்குவலாக வரலையா. therefore given sequence is not in GP. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 16 4 1 1/4 கமா எக்ஸெட்ரா. ஸோ இதுலேருந்து இது T1, இது T2, T3, T4 கமா எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கா. T1 ஏவோட வேல்யூ 16. அடுத்து ஆரோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு T2 by T1 இஸ் ஈக்குவல் டு T3 by T2 which is equal to T4 by T3. So second term divided by first term, third term divided by second term, fourth term divided by third term. Okay va? R is equal to T2 ஓட வேல்யூ 4,
divided by 16 t1 ஓட வேல்யூ 16 is equal to t3 ஓட வேல்யூ 1 by 4 is equal to t4 ஓட வேல்யூ 1 by 4 divided by t3 ஓட வேல்யூ 1 பாருங்க 1 டைம் இது 4 டைம் r is equal to 1 by 4 is equal to 1 by 4 is equal to denominatorல 1 இருக்குன்னா அந்த term அப்படியே வந்துருமா 1 by 4 so r ஓட வேல்யூ ஈக்குவலா வரதுனால given sequence is in GP okay va so second sum write the first three terms of the GP whose first term and the common ratio are given below இதில் நான் வந்து உங்களுக்கு செகண்ட் சம் போடுறேன் ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு டேர்மும் காமன் ரேஷியோ ஆரும் கொடுத்துட்டாங்க அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ் ஃபைண்ட் பண்ணோம் ஸோ ஜென்ரல் டேர்ம் எழுதிக்கலாமா ஜென்ரல் சீக்வென்ஸ் ஏஆர் ஸ்கொயர் கமா எக்ஸட்ரா நமக்கு ஃபஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க இப்போ ஏவோட வேல்யூ √2 கிவன் அடுத்து ஏவோட வேல்யூ √2 இன்ட்டு ஆரோட வேல்யூவும் √2 ஸோ √2 இன்ட்டு √2 அடுத்து ஏவோட வேல்யூ √2 இன்ட்டு ஆரோட வேல்யூ √2 இன்ட்டு √2 ஓகேவா ஸோ √2 கமா √2 இன்ட்டு √2 2 √2 ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா ஸோ இதில் தேர்ட் கொஷின் பாருங்கள் இன் ஜிபி 729, 243, 81, etc. Find T7. ஸோ T7 அப்படின்னா செவன்த் டேர்ம் நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க ஸோ கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபஸ்ட்டு டேர்மாக A is equal to 729 அடுத்து செகண்ட் வேல்யூ செகண்ட் டேர்ம் AR is equal to 243 AR squared is equal to 81 ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஜென்ரல் டேர்ம் ஃபைண்ட் பண்ணிக்கலாமா AR ஸ்கொயர்டுன்றது நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ ஸோ ஏவோட வேல்யூ 729 அடுத்து R ஃபைண்ட் பண்ணுமா R ஃபைண்ட் பண்ணணும்னா ஃபார்முலா என்ன T2 by T1 T2 ஓட வேல்யூ 243 டிவைடட் பை 729 ஓகேவா நமக்கு இது ஏற்கனவே இன்னிய ஜிபி அப்படின்னு கொடுத்துட்டதுனால கண்டிப்பாக நமக்கு ஆரோட வேல்யூ ஈக்குவலாக தான் வரும் ஸோ அதனால் T2 by T1 மட்டும் போட்டால் போதும் இல்லை நான் T3 by T2வும் போடுறேன் அப்படின்னாலும் தப்பு கிடையாது ஸோ இதை ஃபைன் பண்ணோம் அப்படின்னா 3 டேபிளில் 8 3s are 24 ரிமைனிங் 1 3 டேபிளில் 2 times 1 remaining 4 times 3 243 again 9 table 9 9s are 81 na 2 times 18 remaining 663 7 times 9 table 1 time இது 3 times r is equal to 1 by 3 so a ஓட வேல்யூவும் தெரியும் r ஓட வேல்யூவும் தெரியும் நமக்கு T7 கேட்டிருக்கிறதுனால டேர்ம் ஃபார்முலா எடுத்துக்கலாமா Tn is equal to ar power n minus 1 T7 is equal to a ஓட வேல்யூ 729 தெரியுமா r ஓட வேல்யூ 1 by 3 1 by 3 power 7 minus 1 so 729 into 1 by 3 power 6 so 729 into power 6 ன்றதுனால அது 6 times எழுதலாமா 1 by 3 into 1 by 3 into 1 by 3 into 1 by 3 ஓகேவா so 3 3s are 9 9 3s are 27 27 3s are 81 81 3s are 243 243 3s are 729 so இது எல்லாமே cancel ஆயிடும் so 729 729 cancel so T7 ஓட value 1 that's all so next fourth one find x so that x plus 6 x plus 12 and x plus 15 are the consecutive terms of a GP ஸோ இதில் வந்து நமக்கு x plus 6 x plus 12 x plus 15 அப்படின்ற டேர்ம் வந்து அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஜிபியில் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து x plus 6 கமா x plus 12 கமா x plus 15 அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆர் இன் ஜிபி சரியா அப்போ இதை ஏஆர் ஸ்கொயர்டுன்ற டேர்மில் நம்ம எடுத்துக்கலாமா ஸோ இப்போ ஆர் ஃபைண்ட் பண்ணணும் ஆர் இஸ் ஈக்குவல் டு T2 by T1 which is equal to T3 by T2 ஓகே ஸோ இப்போ T2 ஓட வேல்யூ x plus 12
divided by x plus 6 which is equal to x plus 15 divided by x plus 12. ஸோ இப்போ cross multiply பண்ணலாமா? cross multiply பண்ணோம்னா x plus 12 the whole squared ஆகிடுமா? is equal to x plus 15 into x plus 6. ஸோ இது a plus b the whole square ஃபார்மில் இருக்கா? x square plus 2ab 2 into x into 12 2 12s are 24x plus b square 144 is equal to x உள்ள multiply ஆகுமா? x square plus 15x plus 6x plus 15 6 are 90. so x square cancel ஆகிடும். அடுத்தது 24x plus 144 is equal to இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 21x plus 90. ஸோ x எல்லாம் ஒரு பக்கமாக கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கமாக கொண்டுட்டு போகலாமா? 24x ப்ளஸ் டேர்ம் இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் டேர்மாக மைனஸ் 21x is equal to 90 ப்ளஸ் டேர்ம் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 144. 21 minus 24 minus 21 3x is equal to 90 minus 144. ஸோ பிக்கர்லேருந்து தான் ஸ்மாலர் சப்ராக்ட் ஆகும். 4 minus 0 4 14 minus 9 5. பிக்கர் நம்பருக்கு முன்னாடி மைனஸ்ன்றதுனால மைனஸ். இப்போ x is equal to minus 54 by 3. ஸோ இது 3 டேபிளில் 1 டைம், இது 1 டைம், ரிமைனிங் 2 18 times. x is equal to minus 18. ஸோ xோட வேல்யூ minus 18. ஸோ நெக்ஸ்ட் சம், find the number of terms in the following GP. ஸோ ஜிபி கொடுத்து ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ளே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ 1/3 1/9 1/27 எக்ஸெட்ரா 1/2187. சரிங்களா? ஸோ இது ஜிபியில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இது ஏபியாக இருந்தால் இதை லாஸ்ட்டு டேர்ம்னு நம்ம எடுத்துப்போம். பட் ஜிபியில் நமக்கு டேர்ம்ஸ் கேட்குறதுனால டிஎன் ஃபார்முலா, டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n-1 ஃபார்முலா. ஸோ இந்த வேல்யூவை வந்து இந்த ஆன்சர் லாஸ்ட் டேர்மாக எடுத்துக்கிறோம், 1/2187. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு டேர்ம் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா, சாரி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா கொடுத்துருக்க வேல்யூ லாஸ்ட் வேல்யூவை டிஎன்னாக எடுத்துக்கணும். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தெரியாது இல்லையா? இது nth டேர்ம்னு எடுத்துக்கலாமா? T1 T2 T3 எக்ஸெட்ரா இது டிஎன் எடுத்துக்கலாமா? ஓகேவா? ஸோ Tn is equal to AR power n-1 is equal to 1/2187. இதில் நமக்கு A வேல்யூ தெரியணும், R வேல்யூ தெரியணும். அது தெரிஞ்சால் தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ A is equal to 1/3 நமக்கு தெரியும். R is equal to T2/T1. இது ஃபைன் பண்ணால் போதும், T2/T1. ஸோ T2ஓட வேல்யூ 1/9 T1ஓட வேல்யூ 1/3. ஃப்ராக்ஷனுக்கு கீழே ஃப்ராக்ஷன்னா ரெசிப்ரோக்கல் எடுத்து மேலே கொண்டு போகலாமா? 1/9 இன்ட்டு 3/1 ஆகுமா? இப்போ 1 டைம்ஸ் இது 3 டைம்ஸ். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ ஏவோட வேல்யூவும் 1/3, ஆரோட வேல்யூவும் 1/3. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் பாருங்கள், ஏஆர் பவர் n-1 இஸ் ஈக்குவல் டு 1/2187. ஏவோட வேல்யூ 1/3 into ஆரோட வேல்யூ 1/3 பவர் n-1 is equal to 1/2187. ஸோ இங்கே இருக்கிற டினாமினேட்டருக்கு 3 அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளையாக போகுமா? 1/3 பவர் n-1 is equal to 1/2187 into 3/1 மாறும். 3 டேபிள் இது 1 டைம், 7 3s are 21, 8 வந்து 2 times 6 remaining 227, 9 times. ஸோ 729 வந்து மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்றத நம்ம எப்படி போடுவோம் பாருங்க, 729 இது 3ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 times remaining 1 243. again 3 டேபிளில் 81, 3 டேபிளில் 27, 3 டேபிளில் 9, again 3 டேபிளில் 3, 3 டேபிளில் 1. எத்தனை டைம்ஸ்? 1 2 3 4 5 6 டைம்ஸ். ஸோ 1/3 பவர் n-1 is equal to இதை 1/3 பவர் 6ன்னு எழுதிக்கலாமா? இப்போது பேஸ் ரெண்டும் சேம்ன்றதுனால பவர் ரெண்டும் ஈக்குவல்.
இப்போ n minus 1 is equal to 6, which implies n is equal to minus 1 அந்த பக்கம் போச்சுன்னா plus 1, 6 plus 1 7. இதில் 7 terms இருக்குது. ஓகே, next sum number 6. In a GP, the 9th term is 32,805 and the 6th term is 1,215. Then find the 12th term. ஸோ நமக்கு 9th termும் 6th termும் கொடுத்துட்டு 12th term கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு 9th term கொடுத்துருக்காங்களா? 9th termனா அதை T9 எடுத்துக்கலாமா? T9 is equal to, ஸோ term கொடுக்குறதுனால முதல்ல Tn ஃபார்முலா எடுத்துக்கலாம். Tn is equal to AR power n minus 1. T9 is equal to AR power n minus 1க்கு பதிலாக 9 minus 1 எடுத்துக்கலாமா? 9 minus 1 8. AR power 8 is equal to T9 ஓட வேல்யூ 32,805. இது equation 1 எடுத்துக்கலாம். அடுத்து T6 6th term is equal to AR power 5 எடுத்துக்கலாமா? 6 minus 1 5 is equal to 1215. இது equation 2. ஸோ இது GP அப்படின்றதுனால நம்ம இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் கேன்சல் பண்ணி தான் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிக்கஸ்ட் டேர்ம் டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் டேர்ம். இதில் பிக்கஸ்ட் டேர்ம் இதுதான் பிக்கஸ்ட் டேர்ம் இல்லையா? ஸோ equation 1 டிவைடட் பை equation 2, which implies AR power 8 by AR power 5 is equal to 32,805 divided by 1215. இதில் AA கேன்சலா? R ஓட வேல்யூ இது பவர் 3 ஆகுமா? R cube. ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 2 times, remaining 221 4 times, இது 3 times. Again இது 5 டேபிளில் 6 times, remaining 2 28 5 times, remaining 3 36 times, இது 1. 3 டேபிளில் 81 times, இது 2 3s are 6, 1 3 is 3, remaining 2 26, 8 3s are 24, remaining 2 21 7 times. Again 3 table இது 27 times, இது 7 3s are 21, 8 வந்து 2 times 6, remaining 2 27 9 times. Again இது 3 table 9 times, 2 times 6, remaining 12 243 times. ஓகேவா? 9 டேபிளில் 3 டேபிளில் 3 times, இது 81 times. 3 டேபிளில் 1 time, இது 27 times. ஸோ R cube is equal to 27. ஓகேவா? இப்போது R cube is equal to 27க்கு எடுத்துக்கனால இது மல்டிபிள் ஆஃப் 3 3 times 3 டேபிளில் எழுதணுன்னா 3 cube எழுதிக்கலாமா? ஸோ R cube is equal to 3 cube. பவர் ரெண்டும் ஈக்குவல்ன்றதுனால பேஸ் ரெண்டும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். R is equal to 3. ஏவோட வேல்யூ இதுலேருந்து ஃபைண்ட் பண்ணலாமா? இந்த ஆரோட வேல்யூ கொண்டு போய் equation 1ல் இல்லைனா 2ல் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிரும். R is equal to 3 in equation 2. ஏன்னா அதுதான் சின்னதாக இருக்குது, அதனால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1ல் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சேம் ஆன்சர் கிடைக்கும். AR power 5 is equal to 1215. A into R ஓட வேல்யூ 3 power 5 is equal to 1215. ஸோ A is equal to, இது மல்டிப்ளாக இருக்கா? மல்டிப்பிள் அந்த பக்கம் போச்சுன்னா டிவைடில் போகும். 1215 divided by, ஸோ இங்கே 3 power 5 அந்த பக்கம் போச்சுன்னா டிவைடில் போகும். டிவைடில் போகும்போது 3 power 5ஓட வேல்யூ 243. ஓகேவா? இப்போ இதை எகெயின் கேன்சல் பண்ணுறோம். 3 டேபிளில் 81 times, 3 டேபிளில் 4 times 12, 1 பத்தாததுனால 15 எடுக்கும்போது 0 5. Again 3 table 27, 1 time, remaining 10, 3 times 9, remaining 115, 135 times. 9 times 27, 4 3s are 12, remaining 115, 45 times. 1 time is 5 time. A is equal to 5. So A oda value kandupidichitom, R oda value kandupidichitom. We have to find the 12th term. So Tn formula la n க்கு பதிலா 12 ன்னு ஃபைண்ட் பண்றோம். T12 is equal to AR power 12 minus 1. So A oda value 5 and R oda value 3.
இப்போ 12 minus 1 11. ஸோ இது இப்படியே விட்டாலும் கரெக்டு, இல்லை இந்த 3 power 12 11 டைம்ஸ்க்கு ரைஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணாலும் கரெக்டு. ஓகேவா?